இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தக்காளி ஜாம் தான் செய்ய போகிறோம். இது வந்துட்டு தக்காளி இது ஒரு 1.5 கிலோ போல் இருக்கும். இது நடுவில் இந்த கன்று மாதிரி இருக்கிறத எடுத்து கட் பண்ணிவிட்டு இதை பொடிசாக கட் பண்ணி தான் வேக வைக்கணும். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். தக்காளியெல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன். வானலில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே வானல்லே கட் பண்ண தக்காளிலாம் தக்காளியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா குழவா வேகணும். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா தக்காளி நல்லா வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதுவும் நல்லா இன்னும் ட்ரை ஆகி வரணும். இந்த டைமில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். அதுதான் இனிப்பை நல்லா எடுத்து விடும். இன்னும் கொஞ்சம் இருக்குது தண்ணி, அதுவும் நல்லா ட்ரை ஆகணும். நல்லா சுத்தமாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு இப்போ நான் அதில் 1.5 கிலோ தக்காளி எடுத்துடணும். இப்போ அதில் நான் 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு இனிப்பு பார்த்துட்டு வேணா நிறையா போட்டுக்கணும், இல்லைன்னா குறைச்சிக்கங்க. சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் மெல்ட் ஆகும். திரும்பவும் நல்லா அல்வா பதத்துக்கு கிண்டணும். நல்லா இன்னும் கொஞ்சம் அல்வா பதத்துக்கு நல்லா சர்க்கரை கரையணும். அல்வா பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம வறுத்த முந்திரியை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத ஜாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.